this is small p. நாம இப்போ இருபடி சமன்பாடுகளை எப்படி வர்க்க பூர்த்தி முறையில தீர்வு செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதாவது கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட்ல எப்படி குவாட்ரடிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க அதுல Example 3.30 தீர்க்க solve என்ன x square minus 3x minus 2 சமம் 0 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது x square minus 3x minus 2 is equal to 0. முதல் விஷயம் நம்ம இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை ரைட் சைடு கொண்டு போகணும். அதாவது மாறிலி உறுப்பை இடது பக்கம் இருந்து வலது பக்கம் கொண்டு போக போறோம். So x square minus 3x இந்த minus 2 அந்த பக்கம் போகும்போது plus 2 மாறிடும். நம்ம இடது பக்கம் என்னவா மாத்தணும் அப்படின்னா ஒரு ஸ்கொயரா மாத்தணும். எப்படி அப்படி மாத்துறது அப்படின்னா இது a ஸ்கொயர் மைனஸ் 2ab ல இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு நம்ம b மதிப்பை கண்டுபிடிச்சோம்னா a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு வந்துச்சுன்னா a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர்னு மாத்திக்கலாம் இல்லைங்களா? அதனால இது a ஸ்கொயராகவும் இது 2ab ஆகவும் கன்சிடர் பண்ணிக்க போறோம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இது a ஸ்கொயர் அப்படின்னா இது a இல்லைங்களா? அப்ப கூட இருக்கிறது 2b ன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ 2b என்பதை x இன் கெழு என்ன இங்க வருதோ அதை அப்படியே எடுத்துக்குவோம். அப்ப b மதிப்பு வேணும் அப்படின்னா 3/2 அப்படின்னு வரும் இல்லைங்களா? இப்போ இத இடது பக்கமும் வலது பக்கமும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். எப்படின்னு பாருங்க. x ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் என்ன இருக்கு 3/2 இருக்கா? இது ஸ்கொயர். இதே வேலையை வலது பக்கமும் செய்யும்போது இதனோட மதிப்பு மாறாதுங்கிறதுனால ரெண்டு சைடும் ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்ப என்ன ஆயிடும் a minus b the whole square ஃபார்முக்கு மாத்திடலாமா? aங்கிறது இங்க என்ன இருக்கு x, bன்றது 3/2. இங்க என்ன குறி மைனஸ், அதனால இங்க போட்டு the whole square சமம் 2 plus 9/4 ன்னு மாத்திடுறோம். இங்க என்ன இருக்கும் x minus 3/2 whole square னும் இது ரெண்டையும் பெருக்குங்க 8 plus 9/4 அப்படின்னு மாறும். அதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பாருங்க x minus 3/2 the whole square சமம் 17/4. இருபுறமும் நம்ம வர்க்கமூலம் கண்டுபிடிக்க போறோம். so taking square root on both the sides. அதாவது தமிழ்ல எழுதணும் அப்படின்னா இருபுறமும் வர்க்கமூலம் காணல். என்ன ஆகும் பாருங்க root of x minus 3/2 the whole square நோ அதே மாதிரி ரைட் சைடுல root of 17/4 அப்படின்னு வரும். இந்த ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கும் போயிட்டு x minus 3/2 நோ இந்த பக்கம் என்ன ஆகும் இது முழு வர்க்க எண் கிடையாது, அதனால தனியா மேல பிரிச்சு வச்சிருங்க. கீழே இருக்கிற √4 2ன்னு வேணா எழுதலாம். இதனுடைய மதிப்பு பிளஸ் ஆர் மைனஸ்ல வரும். ஏன் இது பிளஸ் ஆர் மைனஸ்ல வருது அப்படின்னா 4 அப்படிங்கிறத 2 2ஆல பெருக்கினாலும் 4 தான் வரும். அதே -2 -2ஆல பெருக்கினாலும் 4 தான் வரும். அதனால √4 அப்படின்னா இதுல இருந்து 1ம் இதுல இருந்து 1ம்னு பிளஸ் ஆர் மைனஸ்ல நம்ம போடணும். இது பகுதியில் இருக்கிறதுனால பாருங்க இங்க மேல 1 அப்படின்னா மேல 1/, அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். சோ நமக்கு இங்க என்ன இருக்குன்னா √4க்கு பதில் 2ம் இது ரூட்டை விட்டு எடுக்கிறதுனால பிளஸ் ஆர் மைனஸை நம்ம போட்டோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸோட மதிப்பு தான் வேணும். அப்போ கூட இருக்கிற இந்த -3/2 அந்த பக்கம் கொண்டு போறோம். எப்பவுமே பின்னாடி கொண்டு போய் ஒட்டுவோம். ஆனா இப்போ என்ன பண்ணிக்கோங்க இங்க முன்னாடி போட்டுக்கோங்க. எப்படி +3/2 அப்படின்னு முன்னாடி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பிளஸ் ஆர் மைனஸ் √17/2 அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டுக்கும் பகுதி ஒன்று இல்லைங்களா? பாருங்க டினாமினேட்டர்ஸ் ஆர் சேம். ஒரு வாட்டி எழுதிக்கலாமா? இப்போ என்ன ஆகும் 3 பிளஸ் ஆர் மைனஸ் √17 வரும். இப்போ நம்ம பிரிச்சு எழுத போறோம். எப்படி பிரிச்சு எழுதுறது? 3 plus √17/2 னும் 3 minus √17/2 னும் இதனோட x values ரெண்டையும் பிரிச்சு எழுதிட்டு இவ்வளவுதான். Example 3.31 solve 2x square minus x minus 1 is equal to 0. அதாவது 2x square minus x minus 1 சமம் 0 வை தீர்வு செய் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. முதல் விஷயம் நாம இந்த மாறிலி உறுப்பை வலது பக்கம் எடுத்துட்டு போறோம். அப்போ 2x square minus x சமம் 1 அப்படின்னு கொண்டு போயிட்டோம். நமக்கு x ஸ்கொயர் கூட என்ன எண் இருக்கோ அதை முழுவதுமா எல்லா உறுப்புகளுக்கும் அதால வகுக்கணும். அப்போ நம்ம கூட 2 இருக்கனால இந்த 2ஆல இடது பக்கம் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்கும் 2ஆல வகுக்கணும். அதே போல வலது பக்கமும் 2ஆல வகுக்கணும். சரிங்களா?
ஓகே, இப்போ பாருங்க இந்த ரெண்டுக்கு ரெண்டு போய் x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பை டூ சமம் 1/2 அப்படின்னு இருக்குங்களா? இப்போ இந்த x ஓட கோஎஃபிஷியன்ட் தானே நம்ம 2b எடுத்துக்கணும். இந்த x இன் கெழுவை, இந்த x இன் கெழுவு என்ன இருக்கு அப்படின்னா 1/2ன்னு இருக்கு. பாத்தீங்களா? x மட்டும் தான் இருக்கு அப்படின்னா மேல 1 இருக்குன்னு அர்த்தம், கீழே 2 இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு? 2b க்கு பதிலா 1/2ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ b மதிப்பு வேணும் அப்படின்னா 1/2 கூட இந்த 2 கீழே இருக்குங்களா? அப்ப b யோட வேல்யூ என்ன? 1/4 ஆ? இந்த 1/4 தான் இடது பக்கமும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண போறோம், வலது பக்கமும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண போறோம். சோ x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பை டூ பிளஸ் 1/4 the whole square னு இடது பக்கமும் 1/2 plus 1/4 the whole square னு வலது பக்கமும் ஆட் பண்ண போறோம். இது என்ன ஆகும் அப்படின்னா x மைனஸ் 1/4 whole square னு இடது பக்கமும் வலது பக்கம் 1/2 plus 1/16 அப்படின்னு மாறும் இல்லைங்களா? 1 square is 1, 4 square 4 into 4 16 மாறும் இல்லைங்களா? இப்போ இது 2 இருக்கு, இது 16 மாறணும்னா மேலையும் கீழையும் 8 ஆல பெருக்கிக்கலாங்களா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா x minus 1/4 the whole square சமம் மேலே 8 ஆல plus 1 by 2க்கும் 16 கீழே இருக்கனால by 16 அப்படின்னு மாறிடுச்சு. இப்போ இடது பக்கம் x minus 1/4 the whole square வலது பக்கம் 9/16 இருக்கு. ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போறோம். சோ x minus 1/4 the whole square இருக்கும். இந்த 9/16க்கும் பாருங்க ரூட் எடுக்க போறோம் டபுள் சைடையும். இப்போ இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் போயிடும். அப்போ x minus 1/4 மட்டும் இருக்கும். இந்த பக்கம் என்ன ஆகும் அப்படின்னா மேல பிளஸ் ஆர் மைனஸ் இதுக்கு 3 இதுக்கு 4 வர்க்கமூலம் கண்டுபிடிக்க முடியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 is 3, அப்புறம் 16க்கு 4. சரிங்களா? இப்போ x வேல்யூ வேணும்னா இந்த 1/4 மைனஸ் 1/4 அந்த பக்கம் போன முன்னாடி வச்சுக்கலாங்களா? பிளஸ் 1/4ன்னு பிளஸ் ஆர் மைனஸ் 3/4. இப்போ இத x ஓட வேல்யூஸ் எப்படி ரெண்டுக்கும் ஒரே பகுதிங்கனால ஒரு வாட்டி எழுதிட்டு 1 பிளஸ் ஆர் மைனஸ் 3 ன்னு எழுதிக்கலாங்களா? இப்போ x ஓட மதிப்பு என்ன கிடைக்கும்? 1 பிளஸ் 3/4 னும் அப்புறம் x equal to 1 minus 3/4 னு கிடைக்குங்களா? இப்போ 1 கூட்டுங்க 4/4 என்ன கிடைக்கும்? 1 னும் இங்க minus 2 x சமம் minus 2/4 னு வரும் இல்லைங்களா? அப்போ இங்க என்ன வரும்? 4/4 x சமம் 4/4 னு வரும். அடிச்சோம்னா 1, இங்க 2 ஆல் அடிச்சோம்னா 1/2. இப்போ x ஓட மதிப்பு +1 அதுக்கு அப்புறம் -1/2 அப்படினு ரெண்டு வேல்யூஸ் கிடைக்குது. அவ்வளவுதான். Exercise 3.11 the first sum. Solve the following quadratic equations by completing the square method. கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாடுகளை வர்க்க பூர்த்தி முறையில் தீர்க்கன்னு கொடுத்துட்டாங்க. The first question 9x square minus 12x plus 4 is equal to 0. அதாவது 9x square minus 12x plus 4 சமம் 0 அப்படின்னு இருக்கு. முதல் விஷயம் இந்த மாறிலி உறுப்பு இருக்கு இல்லைங்களா? கான்ஸ்டன்ட் டேர்மை ரைட் சைடு கொண்டு போறோம். அப்போ 9x square minus 12x சமம் -4 அப்படின்னு வந்துருக்கு. இந்த x ஸ்கொயர் கூட என்ன நம்பர் இருக்கோ அதை ரெண்டு சைடாலையும் வகுக்கணும். அப்போ என்ன பண்ண போறோம்? 9x ஸ்கொயரை 9 ஆலையும் அதே போல 12xையும் 9 ஆல அதே போல வலது பக்கம் 4ஐயும் 9 ஆல வகுக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த 9க்கு 9 போயிடும். இங்க மேலையும் கீழையும் 3 ஆல் அடிக்கலாம். 3 வாட்டியும் 4 வாட்டியும் கிடைக்கும். இது நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியாது, அப்படியே எழுதிக்கிறோம். x ஸ்கொயர் minus 4/3x சமம் -4/9. இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா a ஸ்கொயர் -2ab ன்னு இருக்கு. நம்ம b கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல b கண்டுபிடிக்கணும் அப்படின்னா x ஓட கீழே இருக்கு பாத்தீங்களா இந்த 4/3, அத 2b ன்னு எடுத்துக்கணும். அதாவது இந்த x கூட இருக்கிற இந்த நம்பரை 2b ன்னு எடுத்துக்கணும். 4/3. அப்ப b யோட மதிப்பு என்ன அப்படின்னா 4/3. இந்த 2 இங்க பெருக்கலா, இந்த 2 இங்க வகுத்தலா வரும். 2 வாட்டி. அப்ப b யோட மதிப்பு 2/3 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். இத இடது பக்கமும் வலது பக்கமும் வர்க்கப்படுத்தி கூட்ட போறோம். எப்படி அப்படின்னா பாருங்க, x ஸ்கொயர் -4/3 into x plus இந்த 2/3 இருக்கு இல்லைங்களா? அத 2/3 the whole square னு இடது பக்கமும் அதே வேலையை நம்ம வலது பக்கமும் செய்யும் போது மதிப்பு மாறாது. இந்த
பாதிப்பும் இல்லை. அதனால இடது பக்கம் வலது பக்கம் ரெண்டு பக்கமும் இந்த b-ய ஸ்கொயர் பண்ணி வர்க்கப்படுத்தி கூட்டிக்கிறோம். என்ன ஆகும் அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கு. அது a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் ஃபார்ம்ல இருந்தா அத a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் எழுதலாங்களா? அப்ப இதுல a-ங்கிறது இது, b-ங்கிறது இங்க இருக்கிறது. அப்போ a-ங்கிறது இங்க x, b-ங்கிறது இங்க 2/3, இந்த இடத்துல மைனஸ் இருக்கனால மைனஸ் த ஹோல் ஸ்கொயர் சமம் மைனஸ் 4/9. இது என்ன ஆயிடும்னா பிளஸ் 4/9ன்னு இதனுடைய மதிப்பு பாருங்க, ரெண்டும் வேற வேற குறி ஒரே மதிப்பு, அப்போ 0. இங்க என்ன இருக்கும் அப்படின்னா x மைனஸ் 2/3 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ x ஓட மதிப்பு வேணும் அப்படின்றதுனால இந்த ஹோல் ஸ்கொயரை பிரிச்சு எடுத்து போறோம். எப்படி அப்படின்னா x மைனஸ் 2/3 இன்டூ x மைனஸ் 2/3 சமம் 0 அப்படின்னு. இப்போ இது ரெண்டும் 0க்கு சமம்னா ஒவ்வொன்றும் 0க்கு சமம் இல்லைங்களா? அப்போ 2/3 சமம் 0ன்னு இதுக்கும், அதே மாதிரி x மைனஸ் 2/3 சமம் 0ன்னு இதுக்கும் எழுதிடுறோம். இப்போ x மதிப்பு வேணும் போது இந்த மைனஸ் 2/3 வலது பக்கம் வரும்போது பிளஸ் 2/3, அதே மாதிரி இங்கேயும் பிளஸ் 2/3ன்னு x ஓட மதிப்பு ரெண்டுமே 2/3 நமக்கு கிடைக்கும். இதுதான் first year second question. 5x plus 7 by x minus 1 சமம் 3x plus 2ங்கிற ஃபார்ம்ல இருக்கு. நமக்கு இது ax square plus bx plus c சமம் 0ங்கிற ஃபார்முக்கு மாத்திக்கணும். அப்ப முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த x minus 1 ரைட் சைடு எப்படி கொண்டு போவோம் அப்படின்னா பெருக்கல்ல கொண்டு போவோம். பாருங்க 5x plus 7 is equal to 3x plus 2 into இத பக்கத்துல கொண்டு போறதுனால நம்ம இதுக்கும் பிராக்கெட் போட்டுக்க போறோம், இதுக்கும் பிராக்கெட் போட்டுட்டோம். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும்னு அர்த்தம். பாருங்க 3x into x 3x ஸ்கொயரும் 3x into -1 -3x-உம் இது ரெண்டையும் பெருக்கினா +2x and இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா -2ன்னு லெஃப்ட் சைடுல 5x plus 7 அப்படியே இருக்கு. இப்போ இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா 3x ஸ்கொயர் பாருங்க இது ரெண்டும் வேற வேற சைடு கழிச்சுக்கலாம். சோ 1x -1x ஆயிடும். then -2ன்னு இருக்கு இல்லைங்களா, அதையும் எழுதிடுறோம். இந்த பக்கம் 5x plus 7 இருக்கு. இந்த 3x ஸ்கொயர் பிளஸ்ல இருக்கனால இது எல்லாம் அந்த பக்கம் தூக்கிட்டு போக போறோம். சோ 3x ஸ்கொயர் மைனஸ் x, இந்த பிளஸ் 5x அந்த பக்கம் கொண்டு போகும்போது மைனஸ் 5x ஆகும். இங்க இருக்கிற -2 இந்த பிளஸ் 7 இந்த பக்கம் கொண்டு போகும்போது -7, இந்த சமக்குறியும் இங்க போட்டு 0 போட்டுறோம். ஓகேங்களா? அப்போ 3x ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 9 சமம் 0ன்னு எல்லாமே 3 மடங்கா இல்லைங்களா, மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 ஆ இருக்கனால 3 ஆல டிவைட் பண்ண போறோம். by 3 by 3 by 3 அப்படின்னு நமக்கு இங்க என்ன ஆயிடும் 3 க்கு 3 போயிடும். சோ x ஸ்கொயர் இங்க -2x இங்க -3 0 அப்படின்னு கிடைக்கும். இது ஆக்சுவலா கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் வர்க்கபூர்த்தி முறையில பண்ணனும் அப்படின்றதுனால முதல்ல கான்ஸ்டன்ட் டேர்மா அந்த பக்கம் எடுத்து போறோம். அதாவது மாறிலி உறுப்பை வலது பக்கம் கொண்டு போயிடுறோம் +3 ஆயிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா a ஸ்கொயர் -2ab plus b ஸ்கொயர் ஃபார்முக்கு மாத்தணும்ங்களா? அப்போ x ஸ்கொயர் -2x, அப்போ என்ன b என்ன அப்படின்னா இங்க இருக்கு பாத்தீங்களா x ஓட கெழு, அத நாம 2b ன்னு எடுத்துக்கணும். சோ என்ன வெறும் 2. இப்போ b சமம் என்ன கிடைக்கும் அப்படின்னா 2/2 1ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? சோ x ஸ்கொயர் -2x சமம் 3ல நம்ம b யோட மதிப்பு 1ன்னு கிடைச்சிச்சா? சோ x ஸ்கொயர் -2x இந்த b மதிப்பை இடது பக்கமும் ஸ்கொயர் பண்ணி போடணும், வலது பக்கமும் ஸ்கொயர் பண்ணி போடணும். இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா a minus b the whole square அப்படின்னு எழுதலாம். வலது பக்கம் 3 plus 1 ஸ்கொயர் 1, அதனால என்ன ஆயிடும் 4ன்னு ஆயிடும். so x minus 1 whole square is 4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாமா? taking square root on both the sides. என்ன கிடைக்கும்? root of x minus 1 the whole square சமம் root of 4 ரெண்டு பக்கமும் வர்க்கமூலம் கண்டுபிடிக்க போறோம். இப்போ இந்த ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கும் போய் x minus 1 இது plus or minus 2 கிடைக்கும் இல்லைங்களா? அப்ப என்ன பண்ண போறோம்? x equal to இந்த -1 கொண்டு போய் முன்னாடி வச்சு plus or minus 2 அப்படின்னு இது பின்னாடி ஒட்டிட்டோம். இப்போ x ஓட வேல்யூ என்னன்னா 1 plus 2 1 minus 2 னு பிரிச்சு எழுதுங்க இந்த plus or minus. so x ஓட வேல்யூ 3 னு கிடைக்கும்,
இன்னொன்று -1ன்னு கேட்டது. அவ்வளோ.